இவரோட இந்த அம்மா போனதை பார்த்த சாட்சி யாராவது இருக்காங்களா? நாங்க இருக்க ஐயா. சொல்லுங்க. ஐயா, இன்னைக்கு ராத்திரி நானும் என் பொண்டாட்டியும் பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு எங்களுக்கு முன்னாடி தூரத்துல நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்ப இவர் ஒரு வண்டியில எங்க பின்னாடி வந்துட்டு இருந்தாரு. அப்போ அந்த பொண்ணு கைய காட்டி இவரை நிறுத்தி ஏதோ பேசிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ண இவர் வண்டியில கூட்டிட்டு போனாரு. அடுத்து வேற யார் இருக்காங்க? ஐயா, நாங்க இருக்கோம் ஐயா. நீங்க யாருமா? நான் இந்த பொண்ணு வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கேன்யா. அன்னைக்கு ராத்திரி திடீர்னு இந்த பொண்ணு கத்திக்கிட்டு ஓடி வந்துச்சு. அவ பின்னாடி இதோ நிக்கிறாரே, இவர் ஓடி வந்தாரு. ஐயா, நாங்க ஏதோ வீட்டுக்குள்ள திருடன் தான் வந்துட்டான்னு பயந்து போயிட்டோம் ஐயா. அதுக்குள்ள சத்தம் கேட்டு ஊருக்காரங்களாம் வந்துட்டாங்க ஐயா. நாங்க எல்லாருமா சேர்ந்து புடிச்சு விசாரிச்சோங்க ஐயா. அப்பதான் தெரிஞ்சது வேற விஷயம்னு. பாக்குறதுக்கு பெரிய மனுஷன் மாதிரி இருக்காரு. ஆனா அவர் பண்ண வேலை சில்லறத்தனமால இருக்கு. எங்களுக்கு சொல்றதுக்கே வெக்கமா இருக்குயா. மாமா, பார்வதி எல்லாரும் சேர்ந்து அவர் மேல அபாண்டமா பழிய போடுறாங்க. அவர் தப்பானவர் இல்ல மாமா. கொஞ்சம் அமைதியா இருமா. அமைதியா இருங்க. பஞ்சாயத்து கடையில யாரும் பேசக்கூடாதுன்னு நான் சொல்லிருக்கேன்ல. அவங்க எல்லாரும் இவ்வளவு பொய்ய சொல்றாங்க. இதனால கேட்டுட்டு இருக்க முடியாது. கொஞ்சம் அமைதியா இரு, பேசாத பார்வதி. அவங்கள அமைதிப்படுத்துங்க. அதுக்கப்புறம் பஞ்சாயத்தை வச்சுக்கலாம். இல்ல 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 தங்கச்சி, ஒரு பக்கம் தானே விசாரணை பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம மச்சான விசாரிச்சா எல்லாமே தெரிய போகுதுமா. நீ ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? பார்வதி, இல்ல அழாதம்மா. இது எல்லாமே பொய்ங்கிறப்போ எதுக்காக அவரை விசாரிக்கணும்? இத பாரு பார்வதி, இப்படி எல்லாம் பேசாத. எல்லாரும் இருக்காங்கல்ல. அழாத அழாத. அழாதம்மா. சரியா? இன்னையோட இந்த குடும்பத்தோட மான மரியாதை எல்லாம் காத்தோட போகுது. அதுக்கப்புறம் இருக்குது என்னோட ஆட்டம். குடும்பம் பிரியறது கன்ஃபார்ம். நாடு ரொம்ப கெட்டு போயிடுச்சு. பேப்பரை புரட்டினா பக்கத்துக்கு பக்கம் கொலை கொல்லன் தான் இருக்கு. மனுஷன் நிம்மதியா வாழ முடியாது போல இருக்க. என்னமாயா ஆளைய காணோம்? இந்த பக்கம் தானே வந்தாரு. இந்த பக்கம் தான் வந்தாரு. ஐயோ, இவங்க ஏன் இங்கேயே நின்னுகிட்டு இருக்காங்க? சரிண்ணா, நான் கிளம்புறேன். சரி குமாரு. மாயா அதோ போறாரு. வா போலாம். சார் 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 சார். இங்க பாருங்க, என்னால யாரையும் காப்பாற்ற முடியாதுங்க. நான் ஏதோ ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கலான்னு பார்த்தா நீங்க ஆரம்பிச்ச இடத்துக்கு கூட்டு வரீங்க. தயவு செஞ்சு சொல்றேன், போயிடுங்க. என்னால யாரையும் காப்பாற்ற முடியாது. சார் சார். ஆனா எங்க சித்தப்பா மாதிரி நாளைக்கு உங்க வைஃபால யாரும் பாதிக்கப்படக்கூடாது இல்ல. இது பாருங்க, சமூக சேவை செய்யற வேலைலாம் என் வேலை இல்ல. அது அவங்க விதி, அவங்க பார்த்துப்பாங்க. இந்த பாருங்க, நம்ம விதியை நாம பார்த்துட்டு போக வேண்டியதுதான். புரியுதுங்களா? அப்படி சொல்லாதீங்க சார்.
எந்த தப்புமே செய்யாத ஒருத்தரை அநியாயமா பலியிட பாக்குறாங்க. நீங்க வந்து உண்மையை சொன்னா போதும், உங்களை நாங்க மறுபடியும் இங்கேயே கொண்டு வந்து விட்டுறோம். இதை பாருங்க, தயவு செஞ்சு நான் சொல்றதை புரிஞ்சுக்குங்க. அவ விஷயத்துல தலையிட நான் விரும்பலைங்க. அவளை யாராலையும் திருத்த முடியாது. இப்படி எல்லாருமே பயந்துட்டு இருந்தா அவங்க எப்படிங்க தான் செய்யற தப்ப உணர்வாங்க? இத பாருங்க, அவ என்னைக்குமே உணர மாட்டா. சொல்லி பார்த்துட்டேன், திட்டி பார்த்துட்டேன், ஏன் அடிச்சு கூட பார்த்துட்டேன். அவ மாறவும் மாட்டாங்க. உங்களுக்கு ஆபத்துன்னு சொல்லிதான் அவங்க எங்க சித்தப்பாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. காப்பாத்த வந்தவர் தான் அவங்க காலை வாரி விட்டுருக்காங்க. யாருன்னு தெரியாத உங்களுக்கு உதவி செய்ய வந்தவருக்கு உங்க வைஃபால ஒரு கஷ்டம் வந்திருக்கிறப்போ நீங்க தானே உதவி செய்யணும். எந்த தப்புமே செய்யாத ஒருத்தர் தண்டிக்கிறது எவ்வளவு பெரிய பாவம்னு தெரியுங்களா? பொண்டாட்டிய திருத்த பல முயற்சி செஞ்சேன்னு சொல்றீங்க. அவங்கள ஒரு முறை பப்ளிக்ல வச்சு குற்றவாளின்னு காட்டி கொடுங்க. அப்பவாவது அவங்க திருந்துறாங்களான்னு பாருங்க. அது உங்களுக்கு உதவுதோ இல்லையோ, அடுத்தவங்களுக்கு உதவும் இல்லையா? அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு உங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தெரியாததுனால தானே அவங்க சொன்னதை நம்பி பஞ்சாயத்து வரைக்கும் வந்திருக்காங்க. தெரிஞ்சிருந்தா இது நடந்திருக்குமா? ஒரு நல்லவரை பாதிக்கப்பட்டிருப்பாரா? சரி, இப்ப நான் என்னதான் பண்ணணும்? ஒரு அரை மணி நேரம் எங்களோட வந்து பஞ்சாயத்துல அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு உங்க வைஃப பத்தி சொல்லணும். இந்த பாருங்க, நான் என்ன சொன்னாலும் அவ திருந்த மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு நிரபராதியாவது தண்டனையில இருந்து தப்பு வரல. அவமானப்பட்டு நிக்கிற குடும்பம் தலை நிமிர்ந்து நிக்கும் இல்லையா? உங்க வைஃபுக்கு பின்னால இருக்கிற ஒரு கெட்டவனை அடையாளம் காட்டும்ல. சரி, நான் எனக்காக ஒண்ணு வரல, உங்களுக்காக நான் வரேன். எங்க வரணும்னு சொல்லுங்க. எங்களோட வாங்க. சார் வாங்க சார், நாங்க கார்ல வாங்க. போங்க போங்க. அவங்க பக்கம் வாக்குமூலத்தை கொடுத்துட்டாங்க. உன் பக்கம் ஏதாவது இருக்கா? இல்ல அவங்க சொல்றத நீ ஒத்துக்கிறியா? கொஞ்சம் அமைதியா இரு. அவ சொல்றது எல்லாமே பொய். நான் அந்த பொண்ணை வண்டியில கொண்டு போய் விட்டது மட்டும்தான் நிஜம். ஆனா இருட்டா இருந்துச்சு, பயமா இருந்துச்சு, அதனால நான் வண்டியில ஏறி போனேன்னு சொன்னது எல்லாமே பொய். நான் சொன்னேன்ல அவங்க எல்லாரும் போய் சொல்றாங்க. நான் சொன்னேன்ல. பார்வதி, நான் வேலையை முடிச்சுட்டு வண்டியில வீட்டுக்கு வந்துட்டு இருந்தப்போ அந்த ஊர் ரோட்ல ஓடி வந்த அந்த பொண்ணு வண்டியை நிறுத்த சொல்லி கத்துனாங்க. நானும் நிறுத்தி என்னன்னு கேட்டேன். அதுக்கு அவ புருஷனை பாம்பு கடிச்சிருச்சு, உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு, அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும், நீங்க கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு கேட்டானே. அவங்கள நான் என் வண்டியில அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன். வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அந்த மாதிரி அங்க யாருமே இல்ல. நான் எங்கெங்க உங்க புருஷன்னு கேட்டேன். இந்த பொண்ணு கதவை சாத்தி உள்ள பூட்டிட்டாங்க. நான் என்னங்க பண்றீங்கன்னு கேட்டேன். அவங்களாவே புடவைய களைச்சிட்டு தலையையும் களைச்சிட்டு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துனாங்க. கதவை திறந்துட்டு வீட்டை விட்டு வெளில ஓடினாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் ஊருக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, இவங்க எல்லாரும் வந்து என்ன புடிச்சிட்டாங்க. நான் நடந்ததை சொன்னாலும் நம்ப மாட்டேன்னு சொல்லி ஊர் பெரியவங்களுக்கு செய்தி சொல்லி அனுப்புனாங்க. அவங்களாவது நான் சொல்றத நம்புவாங்கன்னு பார்த்தா அவங்களும் அந்த பொண்ணு சொன்னதை தான் நம்பினாங்களே தவிர நான் சொன்னதை காது கொடுத்து கூட கேட்கல.
கடவுள் மேல சத்தியமா? இல்ல, கடவுளுக்கு மேல நான் நினைக்கிறேன். என் அண்ணன் மேல சத்தியமா? என்னோட சுண்டு விரல் கூட அந்த பொண்ணு மேல படல. இதுதான் உண்மை. என்னங்கய்யா, நீங்க இன்னார் வீட்டை சேர்ந்தவங்கன்னு அவங்க கிட்ட சொல்ல வேண்டியதானே? சொன்னதுனாலதான் அவங்க என்ன அடிக்கலைன்னு நினைக்கிறேன். மத்தபடி நான் சொன்ன எதையுமே அவங்க நம்பல. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தான் பஞ்சாயத்தாருக்கே நல்லா தெரியுமே. என்னப்பா நீ, அந்த பொண்ணு சொல்றது பொய்யாவே இருந்தா கூட பார்த்தவங்க சொல்றது எல்லாமே பொய்யா என்ன? அவங்க பார்த்த வரைக்கும் அவங்க சொல்றது உண்மைதான். ஆனா உள்ள வீட்டுக்குள்ள என்ன நடந்ததுன்னு அவங்களுக்குலாம் தெரியுமா என்ன? அந்த பொண்ணு என்ன சொல்றாங்களோ அதானே அவங்க எல்லாருக்கும் தெரியும். அதுவும் இல்லாம அவங்க எல்லாம் உள்ளூர், நான் வெளியூர். அவங்க யார் சொல்றத நம்புவாங்க? ஐயா, நம்ம தம்பி சொல்றது உண்மை மாதிரி தாங்கய்யா தெரியுது. இந்த பொண்ணு தான் பொய் சொல்லுதுன்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணு எதுக்குங்க பொய் சொல்லணும்? அதுவும் அவ கற்பை பத்தி எப்படிங்க பொய் சொல்லுவா? அதனால அதுக்கு என்ன லாபம் இருக்கு? ஏன்பா, அந்த பொண்ணு யாரு எவருன்னு இவருக்கு முன்ன பின்ன தெரியாது, அந்த பொண்ணுக்கும் இவரை தெரியாது. அப்படி இருக்கிறப்ப இவருக்கு என்ன முன்னாடியே தெரியுங்கய்யா, அவருக்கும் என்ன தெரியும். உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்னாடியே தெரியுமா? இல்ல, தெரிஞ்சதுனாலதான் நான் வண்டியை நிறுத்த சொன்னதும் இவர் நிறுத்தினாரு. எப்படி தெரியும்? 6 மாசத்துக்கு முன்னால நான் அவரோட மாந்தோப்புல வேலை செஞ்சேன். அந்த நம்பிக்கையில தான் நான் அவரை வீட்டுல விட சொன்னேன். இந்த பொண்ணு சொல்றது உண்மையா? உண்மைதான். ஆனா இவருக்கு நான் மாந்தோப்புல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதுல இருந்தே என் மேல ஒரு ஆசை இருந்திருக்குன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சுங்கய்யா. நான் வண்டியில இடம் கேட்டதும் இவருக்கு தைரியம் வந்து என் மேல கை வைக்க பார்த்திருக்காரு. இத முன்னாடியே சொல்லியிருக்கலாமேப்பா. நான் கூட ஒரு நிமிஷம் அவர் சொன்னது உண்மையா இருக்குமோன்னு நினைச்சேன். தம்பி, இதுக்கு நீங்க என்ன தம்பி சொல்ல போறீங்க? அந்த பொண்ணு வேலை செஞ்சது மட்டும்தான் உண்மை. மத்தபடி அவங்க சொல்ற மாதிரி அவங்க மேலலாம் எனக்கு எந்த ஆசையும் இல்லை. அப்புறம் ஏன் அந்த பொண்ணு அப்படி சொல்லுது தம்பி? அவங்க என்னை மாட்டி விடணும்னு திட்டம் போட்டாங்க. அதுக்காக கொஞ்சம் உண்மையும் நிறைய பொய்யையும் கலந்து சொல்லி உங்க எல்லாரையும் ஏமாத்துறாங்கன்னு. அவங்க சொல்ற பொய்யை நிரூபிக்க என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை. உண்மைக்கு ஆதாரம் உண்மைங்கிறது மட்டும்தான். இதை எதுக்கு வளர்த்துட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணு இவர் மாந்தோப்புல வேலை செஞ்சிருக்கு. அவருக்கு இவ மேல ஆசை இருந்திருக்கு. அதான் சந்தர்ப்பம் கிடைச்சதும் அந்த பொண்ணு அடைய முயற்சி பண்ணிருக்காரு. அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம இருந்திருக்கு. இவரு மாட்டிக்கிட்டாரு. ஐயோ, இல்ல,
என்னையா இதெல்லாம்? அப்பா சரியான ஒரு பொண்ணை தான் பிடிச்சிருக்கீங்க. தங்கம், உங்க அப்பன் ஒரு விஷயத்துல இறங்குறப்போ எல்லாத்தையும் தெளிவா விசாரிச்சுட்டு தான் இறங்குவான், சும்மா இல்ல. எல்லா சாட்சியும் தம்பிக்கு எதிராகவே இருக்குதுங்க ஐயா. என்ன பண்ணணும்னு நீங்க தான் முடிவு பண்ணணுங்க ஐயா. அதுல முடிவு பண்ண என்னங்க இருக்கு? அதான் தப்பு செஞ்சது உங்க தம்பின்னு தெரிஞ்சிருச்சு. ஊர் வழக்கப்படி குற்றவாளிய தலையை மொட்டையடிச்சு இடுப்புல ஒரு துண்டை மட்டும் கட்டி இந்த ஊரையே சுத்தி வர சொல்லி கல்லால் அடிச்சு விடுங்க. அப்பதான் இந்த மாதிரி ஆளுகளுக்கு புத்தி வரும். ஆமாமா, அப்படிதான் பண்ணணும். அப்பதான் அடுத்த தடவை இந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க. இத பாருங்க, நீங்க பக்கத்து ஊர்க்காரங்க, உங்களுக்கு இந்த ஊரை பத்தி எதுவுமே தெரியாது. அதனால நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன தீர்ப்பு சொல்லணும்னு எங்க ஐயாவுக்கு தெரியும். உனக்கு சொல்ல வேண்டியது ஏதாவது இருக்கா? நீ நிரபராதிங்கிறதுக்கு ஆதாரம் இருந்தா கொடுக்கலாம். இல்ல. அப்புறம் என்னங்கய்யா, தீர்ப்பு சொல்ல வேண்டியதானே? ரெண்டு பக்கமும் விசாரிச்சதுல குற்றம் சாட்டப்பட்ட சிவா குற்றவாளிங்கிறதுக்கான ஆதாரம் அதிகமாயிருக்கு. நிரபராதிங்கிறதுக்கு அவர் வார்த்தை மட்டும்தான் இருக்கு. அதனால சிவா குற்றவாளின்னு நான் தீர்ப்பளிக்கிறேன். இவரை கூட்டிட்டு போய் மொட்டை அடிச்சு கூட்டிட்டு வாங்க. சின்னு இரு, ஒரு கால் பண்றேன். ஹலோ பவானி. ஹலோ, நீ என்ன செய்யற? பஞ்சாயத்து நடக்கிற இடத்துக்கு நேரா போ. அங்க போய் எங்க பெரியப்பா கிட்ட சொல்லு. அதாவது எங்க சிவராமன் சித்தப்பாவை பத்தின ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. அவரோட நாங்க பஞ்சாயத்து நடக்கிற இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கோம். அது வரைக்கும் எங்க சித்தப்பாவுக்கு தண்டனை கொடுக்காம தீர்ப்பை நிறுத்தி வைக்க சொல்லு. நேரா நீ பஞ்சாயத்து நடக்கிற இடத்துக்கு போ. நாங்க கார்ல வந்துட்டு இருக்கோம். சரி, லைன்ல சின்னு கார் ஸ்டார்ட் பண்ணு. வாங்கடா, சீக்கிரம் போ சின்னு. என்ன மன்னிச்சிரு சிவா, என்னால உன்னை காப்பாற்ற முடியல. நீ குற்றவாளி இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதை நிரூபிக்க என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை. அதனால உன்னை குற்றவாளின்னு அறிவிக்க வேண்டியதாயிடுச்சு. ஐயா வேண்டாம், நிறுத்த சொல்லுங்க. நிறுத்துங்க. நிறுத்துங்க.
என்னது இந்த பொண்ணு திடீர்னு நிறுத்துங்கன்னு வந்து சொல்லுது? ஒரு நிமிஷம். என்னன்னு ஒரு தெரியல. நிமிஷம் இருங்க. தங்கம், இது யாரு புதுசா இருக்கு? தனம் கூட படிக்கிறவப்பா. அவன் எதுக்கு நிறுத்த சொல்றா? தெரியலப்பா. எதுக்கு நிறுத்த சொன்ன? சிவராம் சித்தப்பா தப்பு செய்யலங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கு. மாயா லைன்ல இருக்கா.